Hi students, welcome to my YouTube channel Learn with Subhas. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th சயின்ஸ்ல first unit law of motion. அதுல rotating effects of force அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Have you observed the position of a handle in a door? It is always placed at the edge of door. நீங்க என்னைக்காச்சும் உங்க வீட்ல இருக்கிற டோரை பார்த்திருக்கீங்களா? அதுல நம்ம அந்த ஹேண்டில் வந்து எப்பவுமே அந்த டோரோட எட்ஜில் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்னைக்காச்சும் யோசனை வந்திருக்கா, இல்லை கொஷின் ஏற்பட்டிருக்கா? ஏன் அது வந்து அந்த எட்ஜில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப் த டோர் அண்ட் நாட் அட் சம் அதர் பிளேஸ்? ஏன் மற்ற எந்த பிளேஸ்லையும் அது பிளேஸ் பண்ணலை? ஒய் ஹேவ் யூ ட்ரைட் டு புஷ் எ டோர் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் க்ளோசர் டு த hinges ஆர் த ஃபிக்ஸ்ட் edge? வாட் டு யூ அப்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. செகண்ட்ல உங்க டயக்ராமேட்டிக்கோட சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, செகண்ட்ல ஒரு டோர் இருக்கு. இதுல எப்பவுமே இந்த ஹேண்டில் வந்து பிளேஸ்ட் இந்த எட்ஜ்ல தான் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு என்ன ஆகும், ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா the door can be easily opened or closed when you apply a force at a point far away from the fixed edge. The fixed edge, say it as fixed edge. ஓகேங்களா? இது fixed தானே இருக்கு, இது fixed edge. இந்த fixed edgeக்கு உங்களுடைய ஃபோர்ஸ் வந்து far away தூரமா இருந்தா மட்டும்தான் இந்த ஓபன் பண்ற டோர் வந்து ஃபாஸ்டா ஓபன் ஆகும். சே இங்க வந்து பிடிச்சி நீ ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும் தான். சே நான் ஓப்பன் ஆகணும்னு சொல்லலை, பட் ஒன்று ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சே அதான் அவங்க சொல்கிறாங்க. when you apply a force at far away from the fixed edge, in this case the effects of the force you apply is to turn the door above the fixed edge. இதனால என்ன ஆகும்னா உங்களோட டோர் ஓப்பன் ஆகும். this turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of the application of force is more. உங்களுக்கு எப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து மோராக இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ், சே இந்த டிஸ்டன்ஸ் எப்போ மோராக இருக்கோ அப்பதான் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து மோரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சே கன்சிடர் அதுக்கு அவங்களே அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டயக்ராமேட்டிக்கா நான் சொன்னதை இங்க டயக்ராமா சொல்லியிருக்காங்க. சே இது வந்து ஒரு டோரு, இதுல இன்ச்சஸ் தட் இஸ் ஸ்க்ரூ போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்க வந்து நம்ம ஹேண்டில் இருக்குன்னா பொசிஷன்ல இது நம்ம எவ்வளோ ஃபார் அவேவா மூவ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட ஃபோர்ஸ் மூலியமா அந்த டோர் ஃபாஸ்டா மூவ் ஆகும். சே இங்க இருந்தாலும் நான் டோர் மூவ் ஆகும் தான், பட் considerably typically இங்க இருந்தா தான் ஃபாஸ்டா மூவ் ஆகும். say another example, the axis of the fixed edge is about the fixed door is rotated is called the axis of rotation. say இது ஒரு fixed edgeல வெச்சு அதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருந்து ரொட்டேட் பண்றோம்ல, இத தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா axis of rotation. say ஒரு fixed edge இருக்கு, இது fixed edge. இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜை மையமா கொண்டு நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த டோர் ஓபன் பண்றோம்ல, அதனால தான் இது பேர் என்ன சொல்றோம்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்சிஸை மையமா வச்சு இந்த ரொட்டேஷன் ஏற்படுது. தட் இஸ் இந்த ஃபோர்ஸ் மூலமா இந்த டோர் ஓபன் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அண்ட் another எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணி இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, another example, which fix one end of the rod to the floor or wall and apply a force at the other end tangentially. The rod will be turned about the fixed point is called point of rotation. say ஒரு ராட் எடுத்திருக்காங்க. say consider ஒரு ராடு, இதுல ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வால்லையோ இல்லை ஃப்ளோர்லையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஸ்ட்ரெயிட்டா ஃபிக்ஸ்டா இருக்கு. இப்போ இந்த வாலை சாரி இந்த ராடை நீங்க ரொட்டேட் பண்றீங்கன்னா ரொட்டேட் ஆகுங்களா ஃபோர்ஸ் கொடுத்து? இதை தான் அவங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஒரு பாயிண்ட்டை மையமா வச்சு இந்த ரொட்டேஷன் ஏற்படுது. தட் இஸ் இந்த ராடு மூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இதுவே ஒரு ஆக்சிஸை மையமா வச்சு தட் இஸ் ஒரு ஆக்சிஸ்ல சே இட் அஸ் ஒரு ஆக்சிஸ் சம்திங் எக்ஸ் ஆர் ஒய் இசட் எந்த ஆக்சிஸ் எடுத்தாலும் அந்த ஆக்சிஸை மையமா வச்சு அந்த ரொட்டேஷன் ஏற்பட்டா சே இட் அஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்க வந்து ஒரு பாயிண்ட்டை மையமா வச்சு இந்த ராடு மூவ் ஆகுது. say it as point of rotation. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த டாபிக் போலாம். மூமெண்ட் வெயிட் பண்ணுங்க, இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த டாபிக் மூமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ்.
momentum of the force அப்படினா என்ன பார்க்கலாம் the rotating or turning effort of a force about a fixed point or fixed axis is called momentum of the force about that point or torque அப்படின்றாங்க இந்த ரொட்டேஷன் ஏற்படுதுல இந்த ரொட்டேஷன் ஏற்படுதுல ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு இந்த ரொட்டேஷன் ஏற்பட்டா அதை நான் என்ன சொன்னேன் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஏன்னா ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு இந்த ரொட்டேஷன் ஏற்படுது சே இட் அஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அதுவே எனிதிங் எந்த ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சு அந்த ரொட்டேஷன் ஏற்பட்டாலும் எந்த ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சு அந்த ரொட்டேஷன் ஏற்பட்டாலும் சே இட் அஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி ஒரு பாயிண்ட்டையோ இல்லை ஒரு ஆக்சிஸையோ மையமாக வச்சு எந்த ஒரு ரொட்டேஷன் ஏற்பட்டாலும் அது பேர் தான் மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க பாருங்க த ரொட்டேட்டிங் ஆர் டர்னிங் எஃபர்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இட்ஸ் கால்டு மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் அது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க சரி டார்க்கோட ஈக்குவேஷன் பார்க்கலாம் டார்க்கை வந்து நம்ம டவுன் டினைட் பண்ணோம் டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி அது எப்படி அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க நோட் பண்ணிங்க சரி ஓகே ரைட் ஓகேங்களா டவு நம்ம டார்க் எப்படி டினோட் பண்ணுவோம் டார்க் டினோட் பண்ணுற சிம்பிள் டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி எஃப் எது டினோட் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திசை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டோர் இல்லைனா எனிதிங் எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம தள்ளுறோம் அது இன்ட்டு டிஸ்டன்ஸ் நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம்ல அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுவோ இல்லை ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுத்து அது ஓப்பன் பண்ணுறோம் அந்த டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தானே டார்க்கு ஸோ டார்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்போ டார்க் இஸ் வெக்டர்ஸ் குவான்டிட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எந்த ஒரு ஃபோர்ஸ் அங்கே எங்கே வந்தாலுமே அதுக்கான டைரக்ஷன் இருக்கும் சரி ஃபோர்ஸ் வந்தாலே அதுக்கு டைரக்ஷன் இருக்கும் எந்த ஒரு குவான்டிட்டி எடுத்தாலும் அதுக்கு மேக்னிடியூடும் சரி வெயிட் பண்ணுங்க மேக்னிடியூடும் சரி டைரக்ஷனும் சரி இருந்தால் அதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி முன்னாடி இருக்க சில நம்ம டாபிக்லேயே பார்த்தோம் ஓகேங்களா இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் என்ன தட் இஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டவ்வை ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம அந்த டோரோ எந்த ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளோ தூரமோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜ்லையோ இல்லை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லையோ இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை டீன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் ஆல்ரெடி நியூட்டன் சொல்லுவோம் டிஸ்டன்ஸை நம்ம மீட்டரில் சொல்லலாமா அப்போ இதோட எஸ்ஐ யூனிட் என்ன இதோட எஸ்ஐ யூனிட் நத்திங் பட் n இன்ட்டு எம் தட் இஸ் நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் கப்புள்னா என்னன்னா two equal and unlike parallel forces applied simultaneously at two distant points note பண்ணிங்க constitute a couple ஓகேங்களா ரெண்டு say consider two equal forces ஒரு லைன் எடுத்துக்கிறீங்க two equal forces say இதை வந்து நான் F1 அப்படின்னு வச்சுக்கிறேன் இங்க இருக்கிறத வெயிட் பண்ணுங்க இந்த ஆரோ சரியா போல ஓகே இங்க இருக்கிறத நான் F2 ன்னு வச்சுக்கிறேன் two equal force அப்ப two equal force னா say it as இது 5 நியூட்டன்னா இது 5 நியூட்டனா இருக்கும் and another unlike parallel force நான் ஆல்ரெடி சொல்லிருக்கல unlike parallel force னா என்ன like parallel force னா same directionல ஆக்ட் ஆகும் like parallel force னா same directionல ஆக்ட் ஆகும் ஆனா இங்க சொல்லிக்கிறது unlike parallel force அப்ப opposite directionல ஆக்ட் ஆகும் அப்ப unlike parallel force னால opposite directionல ஆக்ட் ஆனா இதுக்கு என்ன சொன்னேன் நான் நெகட்டிவ் சிம்பல்ல டினோட் பண்ணனும் அப்படி சொல்லிருக்கலாம் ஆல்ரெடி இப்போ simultaneously apply two distant point not in same point இங்க ஆக்ட் ஆகல same point ஆக்ட் ஆகல distant point இங்க ஒரு பாயிண்ட்னா இங்க ஒரு பாயிண்ட் distant point ஆக்ட் ஆகுனா this line of action of the two force does not coincide that is இந்த ஃபோர்ஸும் சரி இங்க இருந்து வர இந்த ஃபோர்ஸும் சரி F1 does not coincide எதுமே ரெண்டுமே coincide ஆகாது ஓகேங்களா it does not produce any translatory motion since the resultant is zero நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்படி resultant 0 வரும் ஏனா இல்லங்க நான் பேலன்ஸ் இருக்கு ஆயிடுச்சு ஓகே ஏன் வந்து resultant 0 வருது ஏனா இங்க வந்து F1 இது வந்து 5n இங்க ஆப்போசிட் டைரக்ஷன் வருது அதனால இது வந்து -5n சொல்லுமா therefore 5n - 5n is equal to 0n தானே அப்ப இங்க வந்து resultant force என்னவா இருக்கும் 0 அது மட்டும் இல்லாம இது என்ன ஒரு translative motion that is எந்த ஒரு வேறுபட்ட மோஷனுக்கு இது வந்து translate ஆகி போகாது இந்த rotating effort of the couple is known as momentum of the couple நோட் பண்ணிங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க
இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரொட்டேட்டிங் எஃபர்ட் ஆஃப் த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ்னு சொல்லுமா. அப்போ இங்க ரொட்டேட்டிங் எஃபர்ட் ஆஃப் த கப்புள் என்ன சொல்லலாம், மொமெண்டம் ஆஃப் த கப்புள். ஃபோர்ஸை ரொட்டேட் பண்ணி அந்த எஃபர்ட்டை நம்ம மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ்னு சொல்லும் போது, அதே கப்புளை ரொட்டேட் பண்ற எஃபர்ட்டை நம்ம மொமெண்டம் ஆஃப் த கப்புன்னு சொல்லலாமா. அவ்வளவுதான். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, சே கன்சிடர் அவங்க எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, ஒரு வெயிட் பண்ணுங்க ரெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அவங்க எக்ஸாம்பிள் சொன்னா டர்னிங் ஏ டேப் இருக்குன்னா அந்த டேப் இருக்கு, அந்த டேப்பை நீங்க ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம், டூ ஹேண்ட்ஸ்ல, டூ ஃபிங்கர்ஸ்ல. அதுதான் வந்து அவங்க டர்னிங் தட் டேப்னு சொன்னாங்க. அது விண்டிங் ஆர் அன்விண்டிங் ஸ்க்ரூ வந்து இதெல்லாம் நீங்க ஃபிட் பண்றீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, இங்க இருந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. இந்த ரெண்டுமே டூ ஈக்குவல் தான், பட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுமா, அதான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு எண்ணிக்கும் கோயின்சைட் ஆகாது, நோட் பண்ணிக்கங்க அந்த பாயிண்ட். ஓகேங்களா. த மொமெண்டம் ஆஃப் த கப்புள் இஸ் மெஷர்ட் த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அண்ட் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஸ்டன்ஸ் இது வந்து ரொம்ப பிளே த மேஜர் ரோல். சே கன்சிடர் இதே சமத்து. ஓகே, சே கன்சிடர் ரெண்டு பாயிண்ட், டூ டிஸ்டன்ட் பாயிண்ட், இது ஃபோர்ஸ் 1, இது ஃபோர்ஸ் 2. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ற டிஸ்டன்ஸை ஆல்ரெடி நம்ம மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி டி யூஸ் பண்ணிட்டோம். அதனால இங்க டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஹஸ் வேரியபிள் சிம்பிள் யூஸ் பண்றதுனால இங்க எஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் அட் டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், ரெண்டு டிஸ்டன்ட் பாயிண்ட் டஸ் நாட் கோயின்சைட், ரெண்டுமே கோயின்சைட் ஆகாது, ரெண்டுமே அது இல்லாமல் ஈக்குவல் தான், பட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. இப்போ மொமெண்டம் ஆஃப் த கப்புள் நம்ம என்ன சொல்லலாம், மொமெண்டம் ஆஃப் த கப்புளை எம் டினோட் பண்ணலாமா. அப்போ எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். ஏன் சார் இங்கே டிஸ்டன்ஸ் டி தான் யூஸ் பண்ணோம், எஸ் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸுக்கு நம்ம டி யூஸ் பண்ணிட்டோம். இங்கே மொமெண்டம் ஆஃப் த கப்புளுக்கு ஸோ வேரியபிள் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து எஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த எஸ் எது சொல்கிறாங்க, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ரெண்டு ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸுக்கும் இடைப்பட்ட பர்பெண்டிகுலர், தட் இஸ் பர்பெண்டிகுலரான டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் அங்கே ப்ராடக்ட் பண்ணாதான் அப்போ நமக்கு கிடைச்சிடல மொமெண்டம் ஆஃப் த கப்புள். அதான் சொல்கிறோம், மொமெண்டம் ஆஃப் த கப்புள் இஸ் force into perpendicular distance between the force, action of the force. M equal to F into S. ஓகேங்களா. The unit of the momentum of a couple is Newton meter. ஆல்ரெடி சொல்லிடலாம். unit of the momentum என்ன, force நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லலாம், நியூட்டன் சொல்லலாம். இது டிஸ்டன்ஸ் தானே, அப்போ இது மீட்டர் சொல்லலாம். in terms of CGS, நான் ஆல்ரெடி சொன்ன CGS என்ன, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் எப்படி சொல்லலாம், நான் நியூட்டனை டைன்ல சொல்லலாம், மீட்டரை சென்டிமீட்டர்ல சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணல, அதனால இங்க சென்டிமீட்டர்ல சொல்லணும். ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நோட் பண்ணிக்கிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. Thus, by convention, the direction of the momentum of the force of R couple is taken as positive if the body is rotated in anti-clockwise direction and negative if rotate in the clockwise direction. Say ரெண்டு ஒரு கிளாக் எடுத்துறாங்க, அது ரெண்டு ஃபோர்ஸ், அது ரெண்டுமே வந்து கோயின்சைட் ஆகிறதுனால அது என்ன ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுமா. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ இது என்ன வந்து ஒரு கிளாக் வைஸ் ஃபார்மேட் ஆகுதா. அப்படி கிளாக் வைஸ் ஃபார்மேட் ஆனால் அதை வந்து நம்ம மொமெண்டம் ஆஃப் த கப்பில் நம்ம நெகட்டிவ்ல சொல்லுவோம், தட் இஸ் மைனஸ் சைன்ல சொல்லுவோம். அதுவே ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வந்தா அந்த ஃபோர்ஸ் தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி வந்து கிளாக் வைஸா, இதை வந்து இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி ரொட்டேட் ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம், தட் இஸ் கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இது வந்து பாசிட்டிவ் சிம்பிள சொல்லுவோம். ஓகேங்களா. இதை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்னா என்ன அண்ட் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.